ஹாய், இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிறது சங்கரா மீன். அதை உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு கை பூண்டு இதை உரித்து கழுவிட்டு கட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் 4 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு, சீரகம், வெந்தயம் இதை 3ஐயும் போட்டு தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் தாளிச்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு இதை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அதில் கொஞ்சம் வடகம் போட போகிறோம். இப்போ வடகம் போடுறதுனால கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வெங்காயமும் பூண்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஒரு கை கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாவை உடச்சி போட்டுக்கிறோம். அதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய பூண்டு பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 பழுத்து தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஒரு லெமன் சைஸ் புளியை நான் இங்கே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுங்க. இன்னொரு 5 மினிட்ஸ் குழம்பு கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மீன் நல்லா வெந்திருக்கு. டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி.